ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கலாம். நான் பேசுகிற வேர்டு டவுட் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். இங்கே பாருங்கடா, என்கிட்ட யூமீனை வச்சு எஃப்எஃப் கேட்குறீங்க. வெயிட் பண்ணுங்க, ஃபைட்டிங் கப்பலில் என் பண்ணதுக்கு அப்புறம் யூமீனுக்கு நான் எஃப்எஃப் கொடுக்குறேன். டாப் ஜிமினா இல்லை சுகா 2 பர்சன்ஸுமே கேட்டிருக்கீங்க. 2 பேரில் யாரையாவது ஒருத்தர் தான் நான் டாப்பாக வச்சு எஃப்எஃப் போடுவேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஃபைட்டிங் கப்பல் எண்ட் ஆனதோட நான் யூமீனுக்கு எஃப்எஃப் கொடுக்குறேன். ஓகேயா? டோர் க்ளோஸ் ஆன அடுத்த செகண்ட் டேயோட ஆன்சர் வச்சுருக்க புக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படி பெஞ்சிலேருந்து வேகமாக எழுந்து பராண்ட மட்டும் எழுந்துக்கிட்டா நம்ம டேட்டா அந்த சேரோட கீழே விழுந்துருவாரு. ஏன் ஜொங்குக்கு இப்படி நான் பாடாப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்டால் சேருக்கு மேலே நம்ம டேக்கு மேலே நம்ம ஜொங்குக்கு அவ்வளோ வேகமாக புஷ்அப் ஆகி எழுந்த மூமெண்ட்டில் 2 மெம்பர்ஸ் அப்படி விழுந்துருவாங்க. சேர்லேருந்து நம்ம டேட்டா விழுந்ததில் டேக்கிட்ட கொஞ்சம் அடி ஹெவியாகவே பட்டிருக்கும். என்ன மாதிரி பட்டிருந்தா எல்லா ஹஸ்பண்ட் எனக்கு அந்த பிளேஸில் இருக்கவே முடியல, மூச்சு முட்டுச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே பாரு எனக்கு எவ்வளோ சோட்டாக இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்படி தரையில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுக்கிட்டு 2 பேரும் பேசுவாங்களா அந்த மாதிரி பேசினா, ஆமாம் பேபி செமையா உனக்கு சொட்டாக இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அவரோட கரிச்சு போயிடுச்சு. டொங்கு கூட ஃபேஸு நெக்கெல்லாம் அப்படியே ரப் பண்ணபடி அப்படியே அவரோட ஹேண்ட்ஸு கீழே போமா அந்த ஹேண்ட்ஸை நம்ம டொங்குக்கு பிடிச்சிருவாரு. பேசுகிறடா நீ ரொம்ப இன்னசென்ட் மாதிரி பேசுகிற ப்ரொஃபஸர், ஆனால் ப்ளே பண்ணுறது எல்லாம் ஒரு ப்ளே பாய் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்துக்கிட்டேன். என்ன ஜவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், உன்னை இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு ஒரு கிஸுக்காகடா இப்படி பண்ணிட்டு போறியே, அது பெல்லு கிளிக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பெல்லு கிளிக் ஆனால் என்ன, ஆகாமல் இருந்தால் எனக்கு என்ன, கிஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி போகிற ஜொங்குக்கு திரும்பவும் பிடிச்சி என் க்ளோஸ் ஆகிட்டு ஹக் பண்ண பொசிஷனில் கிஸ் பண்ணுறாரு. இந்தமாரி கிஸ் பண்ணோம். அங்கே ஏன் இந்த மாதிரி ரூடாகவே ப்ளே பண்ணுறீங்க, விடுங்க, ஹவுஸுக்கு தானே நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட ட்ரெஸ்ஸில் பயங்கரமாக அடிச்சு டேயை புஷ் பண்ணுறாரு. பாரு இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணுறல, ஹவுஸுக்கு வா உனக்கு பேர் கட்டு அப்படிங்கிற மாதிரி டே கட்டி சொல்லுவாரா. இப்படி சொன்னால் இப்படி போகிற ஜொங்குக்கு வேகமாக டேயோட லிப்பில் ஒரு பிக் கிஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் கட்டாடிங்க, ரூமுக்கு வெளியே இருக்க பசங்களுக்கெல்லாம் கேட்டுற போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசுகிறது கேட்டும் இந்த மாதிரி நீ இவ்வளோ க்ளோஸாக இருக்க சொல்ல உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகிற நீங்கே வரல பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இப்படிலாம் நீ பேசுகிறத கேட்க சொல்ல எனக்கும் தான் கிளாஸுக்கு போகிற டிங்கிங் வரல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக கிளாஸ் முக்க இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வருவாரா. இந்த மாதிரி வெளியே வந்தால் தூரத்தில் இருந்தே ஜாக் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறான். நம்ம போக சொல்ல அந்த ரூமுக்குள்ளே ஜொங்குக்கு இல்லையே, இப்போ எங்கேருந்து வரான் அப்படிங்கிற மாதிரி இப்படி வெளியே வர ஜொங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஜொங்குக்கு நேராக சுகா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த ஷூட்டிங் நிற்கவே இல்லை, அந்த அளவுக்கு சொட்டாகிட்டுருக்கு. என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ சொட்டாகட்டும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். என் ஹஸ்பண்டை என்ன மாதிரினே சொல்ல முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் உன்னை ரொம்ப பனிஷ் பண்ணிட்டாரோ? ரொம்பவே பனிஷ் பண்ணிட்டாரு, ரொம்ப ரூடாக போல்டாக இருக்காரு, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா அப்படி சொல்கிற, அம்மா உனக்குள்ள இயரிங் பேஸ் எங்கடா இயரிங்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாரு, எதையுமே நான் யூஸ் பண்ணக்கூடாதான், யூஸ் பண்ணால் பனிஷ்மெண்ட் பண்ணுவாராம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா. இப்போ கரெக்டாக ஜாக்கு கரெக்டாக நம்ம ஜொங்குக்கிட்ட வந்துட்டு ஜொங்குக்கு நீ இவ்வளோ நேரம் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எங்கேயாவது பேர் பண்ணா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண மூமெண்ட்டில் கோவமாக கற்று வரா. இப்போ நம்ம ஜாக்குமே நம்ம ஜொங்கு கூட இயரிங் அந்த திங்ஸஸ் எதுவுமே இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜொங்குக்கு எல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எல்லாத்தையும் ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த மாதிரி சொன்னால் சுகோவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்தா. நம்மகிட்டே திங்க் பண்ணப்படி நம்ம ஜொங்குக்கு அப்படியே இந்த பெஞ்சில் பட்டு பாரு, என்னை மேரேஜ் தான் பண்ணான்னு பார்த்தா இப்போ ஃபுல்லாக என்ன கண்ட்ரோலாக பண்ணுறான். என்னால் என்னோட ஃபீல், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டால் எதுவுமே பண்ண முடியலையே, எதையுமே என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறானே, நான் ஆசையாக வாங்கினது டஸ்ட்பினில் போட்டாரே என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி புலம்புனப்படி பட்டுருந்தா. இதை கேட்க சொல்ல சுகாவுக்கு இன்னும் சிரிப்பு வருது. மேரேஜ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டு தன்னை கண்ட்ரோல் பண்ண மூமெண்ட்டுக்கு என்ன
இந்த அளவுக்கு புலம்புறாருல அதை பார்த்து நம்ம சுகா சிரிச்சா, சிரிப்படா சிரிப்ப, நீயும் மேரேஜ் பண்ணி விளடி. அப்போ சுகா அடை பண்ணாண்ட, சுகா இதை பண்ணாண்ட, இதை செஞ்சினா இப்படி பனிஷ்மெண்ட், அடை செஞ்சினா அப்படி பனிஷ்மெண்ட்டுன்னு ஹஸ்பண்டு சொல்லுவான். அப்போ நான் சிரிப்பண்டி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ண ஆரம்பித்தான் ஜாக்குடா. இவன் என்ன வளர்றான், இவன் என்ன சிரிக்கிறான், 2 பேரும் பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குங்கிற மாதிரி ஒரு கான்ஃபியூஷன்லேயே கரெக்டாக வந்துட்டு ஜாக் அவனோட சீட்டில் வந்து உட்காருடான். எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸில் இடம் நம்ம ஆல்ரெடி காலேஜ்லேருந்து ஹவுஸ்க்கு வந்துருப்பாரு. இப்போ தான் பெட்டில் உட்காந்துருந்து கம்பெனி ஒர்க்கை நோட் பண்ணிட்டு இருப்பாரு லேப்டாப்பில். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சுகா கிட்டலாம் பேசிட்டு லேட்டாக தான் இன்றைக்கி ஹவுஸுக்கே வந்திருக்காரு. காலேஜ் விட்ட உடனே ஹவுஸ்க்கு வரல, சுகா கூட சேர்ந்து வெளியே போயிருக்காரு. ஜாலியாக பேசிட்டு எந்தெந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருந்துருப்பாரு. நம்மள்கிட்ட அதே மாதிரி வேறு மாடலில் நிறைய வாங்கியிருக்காரு ஜங்குக். அவளமும் அவங்க டேடிட்ட மணியை வாங்கியாச்சு. இந்த மாதிரி வாங்கிட்டு அந்த ஷாப்பிங் மாலில் போய் வாங்கிட்டு நேராக ஹவுஸுக்கு செம்ம ஹாப்பியில் இந்த மாதிரி என்ட்ராகுவாரா. இந்த மாதிரி என்ட்ராகி பெட்டில் உட்காந்துருக்கதை கூட நோட் பண்ணாமல் பேக்கை தூக்கி ஒரு பக்கமாக போடுறாரு. அவர் வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக தூக்கி போடுறாரு. அப்படி ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன் பை ஒன்றா கலட்டி ஒவ்வொரு பக்கமாக எறிகிறாரு. இந்த மாதிரி எரிஞ்சிட்டு ஏதோ சாங்லாம் வர ப்ளே பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணி டான்ஸ் ஆகிட்டே வரல. அந்த மூமெண்ட்டுக்கும் ஈவினிங் டோர்னமெண்ட் வச்சுருப்பாங்களே அந்த மூமெண்ட்டை நம்மகிட்ட திங்க் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்து டோர்னமெண்ட்டில் 2 டீமுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஃபுட்பால் டோர்னமெண்ட். இந்த மாதிரி ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் பயங்கரமாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். சார்லி ஜாக் சொன்ன மாதிரியே நம்ம டேயை பாயிண்ட் பண்ணபடியே, அதோடு நம்ம ஜங்குக்கோட ஹஸ்பண்டை பாயிண்ட் பண்ணபடியே ஜங்கு கிட்ட வர சொல்லலாம். நம்ம ஜங்குக்கு வந்து உடஞ்சி போகிற மாதிரி பேசுகிறோம். அதாவது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு குழப்பத்தை கொடுக்குறான். இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டும் 2-3 டைம் பாலை மிஸ் ஆகிற மூமெண்ட்டையும் சுகா நோட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி தீத்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு, அவனுக்கு ஸ்கோர் எவ்வளோ ஆயிருக்கு பாரு, நம்ம இன்னும் 2 தான் இருக்கோம், அவன் 10 ஆகிட்டான், இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸ் தான் இருக்குது, அப்படியே நிற்கிறான், அவன் என்ன வந்து உங்ககிட்ட பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நம்ம ஜங்குக்கு பிடிச்சி திட்டுட்டு இந்த பிளேஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இந்த கேமை பார்த்துட்ருக்காங்க. போடா குறைக்கும் உன் ஹஸ்பண்டுங்க தான் நின்று கேமை நோட் பண்ணிகிட்ருக்கான், என்ன ஆச்சு ஜங்குக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி ப்ளே கிரவுண்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு தான் இங்கேயா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மேலே நிமிண்டு பார்ப்பாரா. இந்த மாதிரி நிமிண்டு போயிட்டோம். வந்து ஜங்குக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி மற்ற ப்ரொஃபஸர்ஸ் கூட சேர்ந்து நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி இந்த பிளேஸில் வந்து நிற்கிற நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே நோட் பண்ணால் இந்த மாதிரி ஜங்குக் பார்க்குற அந்த செகண்டுக்கு வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து தம்ஸ்அப் காட்டுறாரு. இந்த மாதிரி தம்ஸ்அப் காட்டுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணால் என்ன அவரை பார்த்து பல்லா காட்டிக்கிட்டு இருக்க, போய் கேமை என் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். இப்போ சார்லி பேசுகிறதுலாம் நம்ம ஜங்குக்கு கேட்கவே இல்லை. பண்ண அந்த குட்டி தம்ஸ்அப் தான் அந்த தம்ஸ்அப் மூமெண்ட்லேயே கேமை ப்ளே பண்ணி வின் பண்ணிடுவார். வின் பண்ணவே கிட்டுக்கு நம்ம ஜங்குக் பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணப்படி வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்க அந்த பிளேஸில் ஃபைட் ஆயிரும். சார்லிக்கும் ஜங்குக்குலேயும் ஃபைட் ஆகும். ஜங்குக்கு வின் பண்ணியாச்சுன்னு ஹாப்பியில் இருந்தவர் சார்லி ஹேட் ஆகிற மாதிரி பேசுகிற வேர்டுக்கு சார்லியை அடிச்சுப்பிடுவார். இந்த மாதிரி அடித்தா ப்ரொஃபஸர்ஸும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 2 டீமையும் பிரிக்கிறாங்க. என்னடா பண்ணுறீங்க, கேம் தான் விளாண்டிங்க, அதுக்குள்ளே ஃபைட் பண்ணுறீங்களேங்கிற மாதிரி இப்படி பிரித்தோம். ஜங்குக்கு அப்படியே சார்லி நோட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் அப்படியே பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோ விடாண்டா உன்னை நான் கீல் பண்ணிடுவேங்கிற மாதிரி முன்னாடியே நம்ம சார்லியை திட்டுறாரு. தேவையில்லாமல் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தேன், உன்னை நான் கீல் பண்ணிடுவேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி திட்டிட்டு அப்படியே சுகாவோட ஆன்சரை புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு நேராக அங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்கு போகிற இந்த மூமெண்ட்டை பக்கத்தில் இருந்து நோட் பண்ணுவார். நம்ம இவ்வளோ பக்கத்தில் இருந்து என்ன மாதிரி திட்டுறானுங்கிற மாதிரி முழுக்க அழுத்தி நோட் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸுக்கு வந்துருப்பார். இப்போது அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு இப்படி ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக்கை நம்ம பாப்பாரா இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி டான்ஸ் பண்ணிக்கிட்டே பெட்டில் இருக்க நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ஐயோ எப்போ வந்துட்டாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டான பாய் மாதிரி அப்படியே அமைதியாகிட்டும். ட்ரேயாங் எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. நீ நல்லா ஒரு ஸ்டெப் போட்ட பற்றியா, அப்போவே வந்துட்டேன். ஆமாம், ரூம்குள்ளே இப்படி தான் டெய்லியும் பண்ணிகிட்ருக்கியோ, அப்புறம் நான் வர சொல்ல மட்டும் எப்படி ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆனால் நீங்கள் வரதுக்குள்ளே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சிருவேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வாய்க்குள்ளே முணுமுணுக்கிறாரு.
சொல்லுடா, உன்ட்ட தானே கேட்குறேன். நான் வர சில ரூம் க்ளீனாக தானே இருக்குது. இது என்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படி கழட்டி போடுற, ஷூவை அங்கே தூக்கி எறிகிற, பேக்கை தூக்கி இங்கே எரிஞ்சிருக்க, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அண்டு ஒன்றும் இல்லை ஹஸ்பண்ட், தெரியாமல் ஸ்கிப் ஆகி எல்லாம் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கலட்டி அவள்கிட்ட வேகமாக எரிஞ்சு போட்டு ஸ்கிப் ஆகி வர விழுந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கிட்ட ஜொங்குக்கு அப்படியே பக்கத்தில் இருக்க சோஃபாவில் லாக் பண்ண பிடிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சோம். ஜொங்குக்கு செம ஷாக்கில் நம்மகிட்ட நோட் பண்ணா, காலேஜில் என்னடா அண்டை மாட்டி ஃபைட் பண்ணிகிட்ருக்க, ஆஃப்டர்நூன் தானே உன்ட்ட அந்த மாதிரி சொன்னேன். அப்போ நான் சொல்கிறது நீ கேட்கக்கூடாதுன்னு இருக்கியா? அந்த பையனை கில் பண்ணுவேனுங்கிற மாதிரி மிரட்டுற. அப்போ என்ன சொன்னேன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி திட்டுனா. டேங், உங்களுக்கு தெரியாது, அவன் என்னை ரொம்ப ஹேட் ஆக்குற மாதிரி பேசினான், அதான் நான் அந்த மாதிரி பண்ணேன். ஓ, ஹேட்டாக பேசினா நீங்கள் கில் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம், என்ன டென்ஷன் ஆக்குற மாதிரி யார் நடந்துக்கிட்டாலும் அவங்கள நான் கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டேயே பாட்டு கட்டு வரா. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜொங்குக்கு ஒரு ஸ்லாப் இல்லை. இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜொங்குக்கு அப்படியே டே நோட் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் என் பேரண்ட்ஸ் கூட என்னை அடிச்சிட்டே கிடையாது, ஏட்டுக்காக இந்த மாதிரி என்னை அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கோவமாட்டிட்டுனா, உன் பேரண்ட்ஸ் ஒழுங்காக உன்னை அடித்து வளர்த்துருந்தா இன்றைக்கி நான் அடிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே அந்த சோப்பை புஷ் பண்ணி தள்ளிட்டு, உன்ட்ட நான் என்ன சொன்னேன், ஸ்டூடெண்ட்டாக இருக்க சொன்னேன், ஏன்கிட்டே அந்த மாதிரி எடுத்து பேசிகிட்ருக்க, ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன், வா என் கூட ஃபைட் பண்ணு, அப்படிங்கிற மாதிரி என் கூட ஃபைட் பண்ணு, அவனை அடிச்சல அதேமாரி என்ன அடி அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்படியே என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பினா, ஏன் அடி, உன்னை அடித்தோம்ல, ஃபைட் பண்ணோம்ல, வா உன் கோவம் தீர வரைக்கும் என்கிட்ட ஃபைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பயங்கரமாக திட்டுறாரு. இந்தமாரி திட்டணும். ஜொங்குக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் எங்கேயாவது நீ ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ ஜொங்குக், அப்புறம் உன்னை காலேஜுக்கே நான் போக அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, முதல்ல இந்த திங்ஸ் எல்லாம் அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி எறிஞ்ச எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எடுத்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வர ஸ்லாப் பண்ணிட்டாரா, இப்படிலாம் திட்டாரா, அந்த ஒரு மாதிரி ஒரு பெயினான மூமெண்ட்லேயும் அப்படியே ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்தா ஜொங்கு கூட ஹன்ஸை கிரிப்பை பிடிச்சி நேராக பெட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சோம். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கோவமாக கட்டுவாரா, அந்த மாதிரி கட்டணும். புக்கை தூக்கி வைக்கிறாரு. நாளைக்கு எக்ஸாம்னு சொன்னோம்ல, என்ன இந்தா புக்கை ஒழுங்காக ரீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், புக்கையும் டேயும் நம்ம ஜொங்குக்கு மாட்டி மாட்டி பார்க்குறாரு. என்னையே எதுக்கு பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டோம். நான் உங்களை ஒன்றும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே புக்கை எடுத்து ரீட் பண்ணால் 2-3 டவுட் ஆகுது. அதை எப்படி டேட்டை கேட்கணும்னு தெரியல. நம்ம பக்கத்துலேயே இந்த மாதிரி உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயே இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா ஜொங்குக்கு இந்த மாதிரி டவுட்டுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஏதாவது டவுட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாட்டா யாங், எனக்கு இது கொஞ்சம் தெரியல, நான் கிளாஸ் எடுக்க சொல்ல அப்போ என்னட்ட கவனிச்சாவா, உங்களை தான் கவனிச்சாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு என்ன மாதிரி சொல்லுவாரா. இதை டே கேட்டுட்டு டேக்கு சிரிப்பு வருது. இருந்தாலும் அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணபடி, என்னட்ட கவனிச்சேன்னு கேட்டால் வாய்க்கிலே முணுமுணுக்கிற, அது நான் கவனிச்சேன் ஆனால் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எனக்கு சொல்லித்தர முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜொங்குக்கு அப்படி இழுத்து 2 லெக்குக்கு நடுவில் உட்கார வைக்கிறாரு. டவுட்டை தானே ஹஸ்பண்டு கேட்டேன், நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரிட்டு நோட் பண்ணேன். டவுட்டை தான் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி 2 லெக்குக்கு நடுவில் நம்ம ஜொங்குக்கு உட்கார வச்சுட்டு புக்கை எடுத்து ஜொங்குக்கோட தைஸில் வச்சு போய்ட்டு ஜொங்குக்கு 1 பை 1 சொல்லி கொடுக்குறாரு. ஓ, இவ்வளோ சிம்பிளாக இருக்குதா, நான் கூட இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆனேனே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்லிக் கொடுக்குற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு கரெக்டாக அவர் சொல்லி கொடுக்குறத நோட் பண்ணிகிட்ருக்குறத நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணால், ஹே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேயை புஷ் பண்ணால், ஒன்றும் இல்லை, என்னோடய பேபி நான் சொல்கிறத கரெக்டாக கேட்சப் பண்ணிகிட்ருக்குல, அதான் குட்டியாக ஒரு ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு அப்படி லைட்டாக ஷை ஆகி அப்புறம் அப்படியே சரி நானே பச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்துக்கலாம், அட்டையை விட்டு மூவ் ஆனாங்களாங்கிற மாதிரி பார்த்தோம். ஜொங்கு கூட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி இங்கே இருந்து ஒழுங்காக ஸ்டடிக்கு டெஸ்ட்டுக்கு கொடுத்ததை நீ ப்ரிப்பேர் பண்ணு, நான் பக்கத்துலேயே உட்காந்துருந்து உன்னை நோட் பண்ணுறேன், ஏன்னா நோட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். டென்ஷன் ஆக்காட்ட பேபி, ஏதாவது டவுட்டுன்னா மறுபடியும் நீ கேட்க தயங்குவ,
இப்படி என் பக்கத்தில் இருந்தால் புக்கை என் ஃபேஸ் கிட்ட காட்டு, உனக்கு டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி 2 லக்குக்கு நடுவில் நம்ம ஜங்குக்கை வச்சபடி நம்ம டே கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி டேயோட டாடோட கம்பெனியில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும்ல, அதை டேட்டை தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இப்படி நம்ம டே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ரொஃபஸராக இருந்துட்டு கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக முணுமுணுத்துக்கிட்டு அப்படியே அந்த புக் எடுத்து ஃபுல்லாக ரீட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ரீட் பண்ணோம். டைம் இப்போ 11:00 ஆயிருச்சு. நம்ம டேடா என்ன பேபி அமைதியான மாதிரி தெரியுது, இவ்வளோ நேரம் நம்ம ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டுலாம் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டையோட செஸ்ஸில் படுத்தபடியே ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து இழுத்து டவுட்டு கேட்டுருந்துருப்பாரு நம்ம டேக்கிட்ட. இப்போது 11:00 ஆயிடுச்சுல்ல, ஜங்குக்கு வந்து என்னடா இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கானா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே, ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம டே செஸ்ஸை நோட் பண்ணுவாரா அந்தமாரி நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கிட்ட செஸ்ஸில் ஹெட்டை வச்சபடி அப்படியே புக்கை வச்சு ஃபேஸை மறைச்சபடி ஸ்லீப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணுறதை பார்த்துட்டு இவனை ஸ்டடிக்கு படின்னு சொன்னால் ஸ்லீப்பாடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி புக்கை அப்படியே பொறுமையை எடுத்து ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே பேபி மாதிரியே டேயோட செஸ்ஸில் ஃபேஸ் வச்சபடி ஒரு ஹேண்ட்ஸால் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக படித்து ரொம்ப அழகாக ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேபி மாதிரி ஸ்லீப் பண்ணுறதை பார்த்துட்டு எழுப்பணும்னு வந்துட்டேன் நம்ம டேயிடம். சரி பாவம் பேபி, நம்ம பண்ண டார்ச்சரில் நம்ம ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பொறுமையாக பெட்டில் அப்படி படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி லேப்டாப்பில் அவர் மற்ற ஒர்க்லாம் பண்ணிவிட்டு 12:00 போல் தான் நம்ம டே ஸ்லீப் பண்ணுறாரு. இந்தமாதிரி ஸ்லீப் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் 4:00 நம்ம டே எழுந்து ஜங்குக்கு எழுப்புறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே இட்டுட்டு வர என்ன பண்ணிட்டுனா என்ன ஆவானுங்கிற வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே பெட்டில் இருந்து தூக்கி கொண்டு வந்து ஸ்டடி டேபிளில் உட்கார வைக்கிறாரு. என்ன டே பண்ணுற, எனக்கு தூக்கமாக வருது, எக்ஸாம்னு சொன்னோம்ல ஒழுங்கா படி அப்படிங்கிற மாதிரி புக்கை தூக்கி ஜங்குக்கு டான்ஸில் கொடுத்துட்டாரு. எங்கள் பாரு ஹஸ்பண்ட் என்ன டார்ச்சர் பண்ணாண்டு, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஸ்லீப்பிங்காக இருக்குது, நான் போய் வேணா ஸ்லீப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி எங்கேருந்து எழுந்து போகிறா. இங்கேருந்து எழுந்துன்னு வச்சுக்கே உனக்கு பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சேரில் நம்ம ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடியே அந்த எக்ஸாமுக்கு கொடுத்ததை படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஜங்குக்கு வேறு வழி இல்லாமல் இதுக்குதாண்டா ப்ரொஃபஸரெல்லாம் யாரும் மேரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறது, ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒவ்வொரு ஒர்க்கை சொல்கிறாரு. ஒவ்வொரு ஒர்க்கை சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணால் இப்படி டார்ச்சர் ஆகுமா? ப்ரொஃபஸரை மேரேஜ் பண்ணியிருக்கேன், அதுவும் எனக்கே கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபஸரையே மேரேஜ் பண்ணியிருக்கேன், பின்ன என்ன அனுபவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு புக் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ரீட் பண்ணோம். நம்மகிட்ட அப்படியே ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகி நேராக கீழே இறங்கி போகிறாரு. எங்கே இவ்வளோ வேகமாக போகிறாரு, பெசட்டுக்கு நம்ம ஸ்லீப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு புக்கில் அப்படியே ஹெட்டை வச்சபடி பட்டு வரா. இந்த மாதிரி படுத்தா இப்போ நம்ம டேடா கீழே இறங்கி போய் நம்ம ஜங்குக்காக காஃபி ப்ரிப்பேர் பண்ணி நேராக மேலே ரூமுக்கு தூக்கிட்டு வருவாரா. இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தோம். இப்படி நம்ம டே மேலே வர அந்த சவுண்டை கேட்டுட்டு ஹெட்டை முட்டு கொடுத்தபடி பட்டுருந்தோம் நம்ம ஜங்குக்கு. அப்படி ஒரு மாதிரி முட்டு கொடுத்துட்டு ஸ்லீப் பண்ணபடி பட்டுருந்தோம் நம்ம ஜங்குக்கு. டே வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுந்து உட்காந்து படிக்கிற மாதிரியே பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணோம். இப்போ ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த காஃபி குடி, கொஞ்சம் உனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காஃபியை ஊற்றி கொடுக்குறாரு. இப்படி காஃபியை நீங்களா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டோம். நான் நல்லாவே காஃபி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கொடுத்தேன். ஜங்குக்கு அந்த அப்படியே ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. குடித்தா நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணலை, காலேஜ் ஒர்க்கோ இல்லை கம்பெனி ஒர்க்கோ எதுவுமே பண்ணல, ஜங்குக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜங்கு கூட இருக்கணுங்கிற மாதிரி ஜங்குக்கு பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துருக்காரு. இந்தமாதிரி உட்காந்துருந்தா உங்களுக்கு எதுவும் ஒர்க் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு காஃபியை ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் எனக்கு ஒரு ஒர்க்கும் இல்லை, நீ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கல, நேற்று நைட்டு வரை நீ டக்குன்னு ஸ்லீப் பண்ணிட்ட, உனக்கு நிறைய டவுட் வரும், டவுட்டு சொல்ல பக்கத்தில் ஆள் வேணும்ல, நான் பக்கத்தில் இருக்கிறேன், நீ ஸ்டடி அண்டை கம்ப்ளீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே வந்து அப்படியே உட்காந்துருக்காரு. ஏற்கனவே நைட்டு நம்மகிட்ட எப்போ ஸ்லீப் பண்ணாருங்கிறது நம்ம ஜங்குக்கு தெரியாது. நீங்கள் எப்போ ஸ்லீப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் ஏன் கேட்குற, படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கூட புக் எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணி விட்டு படிக்க வைக்கிறாரு. ஜங்குக்குமே தனக்காக நம்ம தன்னோட ஹஸ்பண்டு ஸ்லீப் கூட பண்ணாமல் படின்னு பக்கத்தில் வந்து பேசுகிறத கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் ஜங்குக்குமே ஃபுல்லாக அப்படி ரீட் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பார். எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜில் தான். இப்போ காலேஜில் டேயோட கிளாஸ் தான்.
எக்ஸாம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வச்சிட்ருக்காரு. அண்ட் இப்படி எக்ஸாம் எழுத விட்டுட்டு நம்மகிட்டே வந்து அப்படி டெஸ்க்குள்ளெல்லாம் ப்ரொஃபஸர் நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்மகிட்டே ஒரு ஸ்டிக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக நோட்ஸ் எழுதுகிற மூமெண்ட் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வருவார். இங்கே இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக நேராக அப்படியே எல்லோரும் எழுதுங்க, யாரும் இன்னொருத்தரை பார்க்கக்கூடாது, திரும்பக்கூடாது, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருந்து எழுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நம்ம ஜங்குக் அப்படியே நம்மகிட்டே பார்க்குறாரு. என்ன பார்வை எழுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக்கு லாஸ்ட்டு டெஸ்க்கு தானே பிளாக் போர்டு பின்னாடி இருக்குங்களா, ஜங்குக்கோட டெஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த வாலில் நம்மகிட்ட எப்படி சாஞ்சபடி ஜங்குக் பக்கத்துலேயே நிற்கிறாரு. இனிமேனா இவர் தூரமாக இருந்தாவாடி என்னால் எழுத முடியும், பக்கத்துலேயே இருந்தால் எப்படிடா எழுதுனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு எழுதுறதை விட்டுப்புட்டு அப்படியே இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து ஜங்குக்கூட சொல்கிற அப்படி லைட்டாக டச் பண்ணுவாரா. அந்த மாதிரி டச் பண்ணோம். அதோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குன்னு தெரியக்கூடாதுல, பேசுகிறான் அப்படிங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி லைட்டாக டச் பண்ணுறாரு. எழுதாமையே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி டச் பண்ணால் என் பக்கத்துலேயே இப்படியே பாட்டுக்கிட்டு இருந்தால் எனக்கு எப்படி எழுத வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறது கேட்டு டேக்கு சிரிப்பு வந்துடும். இந்த மாதிரி சிரித்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி நம்ம பார்த்து திரும்பினோம். ஒன்றும் இல்லை எல்லோரும் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்மகிட்டே வந்து என்ன செஞ்சிருவார், அவருக்கு கொடுத்துருப்பாங்களா டேபிள் சேர், அங்கே வந்து அவரோட சேரில் உட்காந்தபடி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கே லைட்டாக ஷை ஆகிரும். அந்த ஷையான பொசிஷன்லேயே உட்காந்துருந்து எழுதுறாரு. இந்த மாதிரி எழுதுகிற மூமெண்ட்டும் நம்மகிட்டே முழுக்க நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்க மூமெண்ட்டும் அண்ட் ஜாக்கை முழுக்க எக்ஸாம் எழுதப்படியே நோட் பண்ணுவான். இந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ எல்லா பேப்பர்ஸையுமே நம்மகிட்டே தான் ஜங்குக்கை பாயிண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஜங்குக்கிட்ட கொண்டு உங்கள் பேப்பர்ஸை கொடுங்க, ஜங்குக்கு நீ என்னோட கபினை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்மகிட்டே போவாரா. இவனுக்கு வேறு வேலையே இல்லை பிள்ளைக்கு, கேபினுக்கு எதுக்கு இப்போ என்ன சிங்கிளாக கூப்பிடுறான், இந்த சுகா நான் போகலடா அப்படிங்கிற மாதிரி செலவம், ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கிட்ட இப்படி தான் கேபினுக்கு மறுபடியும் கூப்பிட்டாரு. என்னை விடவே இல்லைடா, எனக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சும்மா போய் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருங்கிற மாதிரி அவ்வளோ பேப்பர்ஸை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து போயிடும். ஜங்குக்கும் சுகாவும் நேராக நம்ம டேயோட கேபினுக்கே வராங்க. நம்ம ஜங்குக்கு சுகா கூடயே கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்தபடி ஜியாக்கும் வரான். இந்த மாதிரி வந்தோம். அதாவது 2 பர்சன்ஸை நம்ம ஜங்குக்கிட்ட கூட்டிகிட்டு வராரு. சிங்கிளாக போனால் டே கண்டிப்பாக ஏதாவது ப்ளே பண்ணுவான், இப்படி 2-3 பர்சன்ஸோடு போனால் நம்ம டே நம்மளை விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி 3 மெம்பர்ஸாக உள்ளே என்ட்ராகுவாங்களா. இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக் மட்டும்தான் வருவானுங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாரா. இந்த மாதிரி வந்தால் சுகாவும் ஜாக்கும் வர மூமெண்ட்டை பட்டுட்டு அப்புறம் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படி பேப்பர்ஸ் எல்லாத்தையும் டேபிளில் வைக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக்கு டக்குன்னு பேப்பர்ஸை வச்ச வெகிட்டுக்கு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனோம். என்கிட்ட இந்த டாபிக் கேட்டால் இவங்களை கூட்ட வேண்டியாடாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டையுமே ஜங்குக்கு இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற மெம்பர்ஸையும் அங்கேருந்து போக சொல்கிறது. இந்த மாதிரி போக சொன்னோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸில் இப்போ நம்ம டேட்டா நம்ம ஜங்குக்கை விடுறதே கிடையாது. அங்கிட்டும் இங்கிட்டும் நகர விடாமல் ஒரு ஸ்டிக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி காலேஜ் ஒர்க்கெல்லாம் பண்ணு, ஒழுங்காக எக்ஸாமுக்கு படி, ஸ்டடியை ஒழுங்காக பண்ணு, எங்கே ஐஸு போகுது, பெட்டை ஏன் பார்க்குற, ஃபுட்டை ஏன் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு படுத்துறாரு. ஒரு இன்ச்சு கூட நகர விட மாட்டேங்கிறாரு. புக்கை கொண்டு வந்து முன்னாடி வச்சுடுறாரு. காலேஜ் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணு, எல்லா எக்ஸாமையும் படி, எல்லோரும் உனக்கு நிறைய எக்ஸாம் கொடுக்குறாங்களே, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, என்னையும் ஏமாட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம ஜங்குக்கு படுத்துறாரு. நம்ம ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் அப்படியே நம்மகிட்டே பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கும் அதாவது டீச் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே கேட்டு அன்னைக்குள்ள ஒர்க்கை கரெக்டாக நம்ம ஜங்குக்கு பண்ணுறாரு. கொஞ்சம் டார்ச்சராக இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணோம். இப்போது அப்படியே டேஸஸ் ஒரு 1 வீக் கிட்ட போகட்டும். இப்போ பெட்டில் தான் நம்ம ஜங்குக்கு வந்துட்டே வர்றதுக்கு முன்னாடி காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும், இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கர் தூக்கி வச்சுட்டு நம்மகிட்ட ப்ராப்ளம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வேகமாக அப்படி ஃபுல்லாக நோட்ஸ் எழுதுவாரா. இந்த மாதிரி நோட்ஸ் எழுதணும். இப்போ நம்ம டேடா அப்படியே நேராக உள்ள என்ட்ராகி இப்படி பெட்டில் உட்காந்துருந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்கு ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. என்ன பண்ணுற பிபி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அண்ட் ஒன்றில் ஹஸ்பண்ட் நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவே எழுத ஆரம்பிப்பார். அந்த மாதிரி எழுத ஆரம்பித்தோம். நம்ம டேடா நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி 1 வீக் பண்ண மூமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் எல்லாத்தையும் பண்ணுறதை பார்த்துட்டு நம்மகிட்ட அப்படியே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக வெளியே வராது.
வெளியே வந்து ஜொங்குக்கிட்டன்னு திரும்பவும் நோட் பண்ணால் ஜொங்குக்கு நம்ம டேயை பார்க்காத அளவுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி டக்குன்னு ஒர்க்கை முடிச்சுட்டு மூவ் ஆன் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக நம்ம ஜொங்குக்கு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க ஜொங்குக்கோட டைஸில் நம்ம டே இப்படி படுப்பாரா அந்த மாதிரி படுத்தா நம்ம ஜொங்குக்கு தான் என்ன பண்ணுறா ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணா இல்லை பேபி நீ இன்னைக்கு தானாகவே ஒவ்வொரு கிளாஸையாக கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்ட. எனக்கு இன்னைக்கு ஒர்க்கில் பழுக்கு நான் வேணா ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட ஒரு மாதிரி ஃப்ளிட்டியாகவே பேசுவாராம். ரெஸ்ட் எடுங்களேன், யார் வேண்டாண்ணா போங்க இந்த பில்லோவில் கெட்ட வைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் எனக்கு அங்கே ஸ்லீப் பண்ணுறத விட இங்கே ரெஸ்ட் எடுத்தது ரொம்ப ஃபீலாக இருக்குது, நான் உன் டைஸ்லேயே பட்டிருக்கிறேங்கிற மாதிரி ஜொங்குக்கோட டைஸில் பட்டுட்டு ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன மாதிரி நீங்கள் பட்டிங்கன்னா நான் எந்த மாதிரி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட நோட் பண்ணபடியே காலேஜ் ஒர்க்கு பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணோம். ஜொங்குக் பார்க்க சொல்ல மட்டும்தான் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஃபுல்லாக ஐஸை ஓப்பன் பண்ணி ஜொங்குக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை முழுக்க இஞ்சியாக நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ நம்ம டேயோட ஹேண்ட்ஸ் தான் சும்மா இல்லை, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஜொங்குக்கோட ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு ஹிப்பை ப்ரெஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆகி அப்படியே குனிஞ்சு நம்ம டேயோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டேயை பட்டு கேட்டான். இல்லை பேபி நீ ரொம்ப சவுண்டாக கட்டுன மாதிரி இருந்துச்சு, டிஸ்டர்பாக இருக்குல்ல, அதுக்கு ஹிப்பியாக பிடிச்சி கிள்ளுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு திரும்பவும் சைலண்டாக சத்தம் வராத அளவுக்கு ஃபுல்லாக அப்படி ரீட் பண்ணிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி ரீட் பண்ணால் எப்போவுமே நம்ம ஜொங்குக்கோட ஷர்ட்டை கொஞ்சம் மூவ் பண்ணி திரும்பவும் இப்போ அப்படி ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ண ஜொங்குக்கு தான் என்னெல்லாமோ பண்ணுது. ஏன்ட்டே இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி சமத்து பையனாக தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படி நோட் பண்ணால் அந்த புக்கை அப்படி நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து நம்மகிட்டே தட்டி விட்றாரு. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே நோட் பண்ணால் என்ன பேபி உன் ஹஸ்பண்டு ஒரு ஃபீலிங்கில் ப்ளே பண்ண வந்திருக்கேன், புக்கே ஹேண்ட்ஸில் எடுத்து வச்சுருக்கேங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படி பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு ஜொங்குக்கு மேலே ஓவர் ஆகுறாரு. எப்போதுமே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தானே ப்ளே பண்ணுவீங்க, இன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே நோட் பண்ணால் இன்றைக்கி நைட்டு முழுக்க உங்ககிட்ட ப்ளே பண்ணணும் போல் எனக்கு திங்கிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கூட ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஜொங்குக்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ப்ளே பண்ணி ஜொங்கு கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்தமாரி இன்டிமேட்டாக இருந்தால் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம ஜொங்குக்கு சரி நேற்று எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிக்கலை, பாதியிலே புக்கை பிடுங்கி எரிஞ்சிட்டாரு, இப்போவும் படிக்கலைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து ரீட் பண்ணலான்ங்கிற மாதிரி பெட்டை விட்டு எழுந்து போவாரா. இந்த மாதிரி போனோம். இப்படி ஜொங்குக்கு எழுந்துக்கிற ஜொங்குக்கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ரிப்பாக பிடிச்சி ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என்னாச்சு ஹஸ்பண்ட், டைம் ஆச்சு, நான் இன்னும் கொஞ்சம் அதில் ஒரு 2 லைன் 3 லைன் 4 லைன் படிக்க வேண்டியது இருக்குது, என்னை விட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினா நீ ஒன்றும் படிக்காண்டா என்கிட்ட அமைதியாக ஸ்லீப் பண்ணணுங்கிற மாதிரி ஜொங்குக்கு டைட்டாக ஹாக் பண்ணபடி நம்மகிட்டே ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஜொங்குக்குமே நம்மகிட்டே டைட்டாக ஹாக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக மார்னிங் ஆயிடுச்சு. காலேஜ் தான் கட்டுறாங்க. இந்த மாதிரி காலேஜே கட்டினா எக்ஸாம் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம் நடந்துட்டு இருந்தா இந்த டே வேறு ப்ளே பண்ணி விளையாடுற வரைக்கும் ஃபுல்லாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இப்போ எனக்கு பாதிக்கு பாதி தெரியலையே, நான் என்ன இதில் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணேன், ஏதாவது மார்க்கை குறைஞ்சா அதுக்கு வேற திட்டுவாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு டென்ஷன்லேயே உட்காந்துருக்கிறத நம்ம டே நோட் பண்ணுறாரு. தான் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு கொஸ்டின்லாம் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு டென்ஷன்லேயே உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஜொங்குக்கு எழுந்து என்னாச்சு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, போ வாட்டர் எடுத்துவா என்னோடய கேபின்லேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்குமே நேராக நம்ம டேயோட கேபினுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனோம். வாட்டர் பாட்டில் எங்கே வச்சுருக்கோனுங்கிறதே நம்ம ஜொங்குக்கு தெரியல, எல்லா பக்கமும் தேடிட்டு லாஸ்ட்டில் தான் வாட்டர் பாட்டிலாக ஒரு டேபிளுக்கு அடியில் இருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு நேராக நம்ம டே பக்கத்துக்கு கிளாஸ் ரூம் கொண்டோம். அந்த ப்ரீடே எண்டாக்கி கிளாஸ் பெல்லு கிளிக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிளிக் ஆனால் போச்சு போ, நான் இன்றைக்கி ஒன்றுமே எழுதலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக டே கிட்ட வாட்டர் பாட்டிலோட நின்னா இவ்வளோ நேரமாக வாட்டர் பாட்டில் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்டோம்.
என்னை டீஸ் பண்ணி ப்ளே பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே எழுதியிருப்பாங்க, நான் கொஞ்சம் கூட எழுதலையே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜங்குக் இந்த மாதிரி நோட் பண்ணால் எல்லா பேப்பர்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு தூக்கிட்டு வாங்கிற மாதிரி நம்மகிட்ட அந்த வாட்டர் பாட்டில் ஆன்சர் எடுத்தபடி போயிடுவார். இந்த மாதிரி போனோம். இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சுகா, ஜங்குக் அப்போ ஜாக் 3 பேர் தான் இப்போவும் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் டேயோட ரூமில் வச்சுட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக வெளியே வந்தா ஜங்குக் இன்னைக்கு ஒழுங்காக எக்ஸாம் எழுதலைல்ல, ஏற்கனவே எழுத வேண்டியதை பாடியிலே பிரேக் பண்ணிட்டு போயிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் ஒரு மாதிரி அப்செட்டாக அப்படியே பேப்பர்ஸை வச்சுட்டு திரும்புகிற அந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஜங்குக் அப்படியே நம்ம டேயை நோட் பண்ணோம். உனக்கு இன்னொரு குட்டி ஒர்க் இருக்குது, மற்ற மெம்பர்ஸ் நீங்கள் கிளாஸுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜாக்கும் சுகாவும் அப்படியே வெளியே போனோம். ஜங்குக் அப்படியே டேயை நோட் பண்ணபடியே இருந்தோம். என்னாச்சு, ஏன் இவ்வளோ சேடாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்டால், போங்க போங்க உங்களால் தான் எல்லாமே போச்சு, என்னால் எக்ஸாமில் ஒழுங்காகவே எழுத முடியல, கண்டிப்பாக இந்த பேப்பர்ஸ் எல்லாம் திருத்திட்டு வந்து என்னை திட்டுவீங்க, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என்னை நீங்கள் திட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் க்ரை பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி க்ரை பண்ணோம். டே அப்படி ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, சாரி பேபி, என்னோட பேபி குட் பேபி தெரியுமா, நீ